இந்த கொஸ்டினை பாருங்கள். எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி இன்டகிரேட்டட் பார்ட் இன்டகிரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்று குறிப்பிட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எல்ஐசி வழக்கு 1995. இதில் மொத்தம் 3 வழக்குகள் பிரியாமல் தொடர்பாக நடைபெற்றது. தெரியல அரசியலமைப்பில் பிரியாமல் ஒரு பகுதி இல்லையா அப்படின்னு சொல்லப்போ 3 வழக்குகள். 1960 பெருபாரி யூனியன் கேஸ், பெருபாரி வெர்சஸ் யூனியன் கேஸ் அப்படிங்கிற கேஸ் என்ன கேட்டிங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, பிரியாம்பிள் சரிங்களா இஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். சரிங்களா, பிரியாம்பிள் என்ன கேட்டால் அரசியலமைப்பின் பகுதி இல்லை அப்படிங்கிறத சொல்லிச்சு. கேசவானந்த பாரதி கேஸ் என்ன கேட்டால் 1973 நடைபெற்ற ஒரு வழக்கு, புகழ்பெற்றது. இந்த வழக்கில் நிறைய விஷயத்தை பேசியிருப்பாங்க. அதில் என்ன கேட்டால் இந்த வழக்கில் என்ன கேட்டிங்கன்னா, பிரியாம்பிள் இஸ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்டது, அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்று சொல்லப்பட்ட ஒரு வழக்கு. அதுக்கடுத்து 1995 நடைபெற்ற ஒரு வழக்கு தான் என்ன கேட்டீங்க அப்படின்னா இந்த எல்ஐசி வழக்கு. இந்த எல்ஐசி வழக்கு என்ன கேட்டால் 1995 நடைபெற்றது. இதில் என்ன கேட்டால் அந்த பிரியாம்பிள் இஸ் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்ட வழக்கு. புகழ்பெற்ற 3 வழக்குகள் 3 தெரிஞ்சுக்கிற கட்டாயமாக கேள்வி கேட்பாங்க.